சொல்லுங்க தலைவா, தளபதி வந்து எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து ஐடி நான் சொல்லுவேங்க, நீங்க அடிக்கிற ஒரு பால் 6 தான் ஆடினாரு அவரு. இங்க அடிச்சா ஆமா ப்ரோ, இங்க அடிச்சா ஓல்டு ஃபுல்லா விழுனா என்னன்னா நீ சேப்பாக்கன்றாரு இவரு. தளபதி பத்தி எல்லாம் கேட்கணுமா? அது கேட்க கூடாது, அவரெல்லாம் வேற லெவலு. தொடர்ந்து அவருடைய குட்டி ஸ்டோரி நம்ம கேட்டுட்டு வந்து ப்ரோ இந்த இதுல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். அந்த குட்டி ஸ்டோரி மூலமா எங்களுக்கு ஒரு பிரீத் கிடைக்கும். அது வந்து கன்ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. இந்த படத்திலேயே குட்டி ஸ்டோரின்னு பாட்டு இருக்கிறப்போ கன்ஃபார்ம் இதுல இருக்காம இருக்காது ப்ரோ. அதே மாதிரி தொடர்ந்து வாத்தி ரைடு அப்படின்ற ஒரு சாங் நேத்து தளபதி ரைடு எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க வாத்தியார்னு சொல்லி, வாத்தியார்னா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் வாத்தினா தளபதி இதுதான் சொல்லுவாங்க. அது நேத்திலேருந்தே தொடர ஆரம்பிச்சிட்டு. அதே மாதிரி தளபதி வந்து எப்பயுமே வந்து வெறும் இந்த அரசியல் விஷயங்களை மட்டும் பேசாம தாண்டி மோட்டிவேஷனா ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. அதுல இந்த இதுல அரசியலும் பேசுவாரு, மோட்டிவேஷனும் பேசுவாரு நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பா பேசுவார். ஏன்னா ஃபேன்ஸுக்கும் கருத்து சொல்லணும், மக்களுக்கு கருத்து சொல்லணும். எல்லா ஆடியோ லான்ச்லையும் பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். அடுத்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம், இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி இதெல்லாம் பின்பற்றீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் வந்து ரிங்டோன் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நான் காலைல அடிக்கிற அலாரத்துலேருந்து என் ரிங்டோன் முதற்கொண்டு தளபதியோட மோட்டிவேஷன் அந்த லைன் தான் வச்சுருக்கிறேன். எல்லாருமே பிடிச்சவங்க மாரி இருக்க மாட்டாங்களே, நமக்கு கொஞ்சம் பேர் பிடிக்காம இருந்தால் தான் நல்லா இருக்குங்க மாரி இப்போ வரையுமே ரிங்டோனாக தான் வச்சுருக்கோம். ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ப்ரோமோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? என் நெஞ்சில் கூடி இருக்கும் என்ன மாதிரி இருந்துச்சு, அதே விட்டார் ப்ரோ. அரசியலில் விட்டாங்க ஐடி ரைடு, இப்போ தளபதி ஸ்பீச்சில் வரப்போகுது வாத்தி ரைடு, அவ்வளோதான் இருக்குது ப்ரோ. அடுத்த ரைடு இப்போ வரும், எல்லாருமே பிபி மாத்திரை போட்டு உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி எப்பயுமே அவர் ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து விவாத மேடையில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ந்து அதை பற்றி அது ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி அப்படி டிஆர்பி பேசினா தான் டிஆர்பி ப்ரோ. அவங்க வந்து அவங்களுக்கு டிபி எல்லாம் ஏறும். இல்லை ப்ரோ, அவங்க வந்து நம்மளை மடிய தட்டம் கட்டிட்டு போகணும்னு பார்க்குறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது அப்படியே நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்குது. நம்ம எந்த ஒரு இதுவுமே பாப்புலர் ஆகிறது அவங்களே போதும். அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுலேயே நம்ம பாப்புலர் ஆகிட்டு போயிடலாம் ப்ரோ. சொன்னாவே பாப்புலர் தான். அது எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக வந்து நம்ம எப்படி ஆமாம் அது மாரி எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம எது வேணாலும் பண்ண முடியும். இப்போ தளபதி ரசிகர் தான் நாங்கள். இப்போ எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனால் போதும், டிக்டாக் யூடியூப் எல்லாத்துலேயும் வைரலாக பழகுது. இப்போ ஒரு புது படம் வருது, அது ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியாது, அது என்ன டீசர்னு தெரியாது. இப்போ தளபதிக்கு எடுத்துக்க ஃபர்ஸ்ட் லுக்கு சைன் லுக்கு என்ன படம்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஜாலி. இல்லை ஒரு நிமிஷம், இது துப்பர் 2 ரிலீஸ் ஆச்சு, அட்ரஸே இல்லாமல் இருக்குது. அது இது வரைக்கும் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. டீசர் கூட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், டீசரோ ஏதோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அட்ரஸே இல்லை. இதே எங்கள் தளபதி சாங்கு 2வது சாங் ரிலீஸ் ஆச்சு, எத்தனை மில்லியன் போயிருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு. நம்பர் 1ல இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய செலிபிரிட்டியோட சாங்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. அது இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, எந்த செலிபிரிட்டின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் எனக்கு பிடிக்கும் கூடாது. சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சு, அது என்ன படம்? சூரியரை போட்டு. இது எங்க காலேஜில் இருக்கிறான், என் காலேஜில் இருக்கிறான், என் ரிலேட்டிவ் பையன் தான். அவன் சூர்யா ஃபேன் தான். அவன் வந்து செகண்ட் சிங்கிளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான், உங்கள் பாட்டுவெல்லாம் வராதுடா. கரெக்டாக அன்னைக்கு 5:02 பாட்டு ரிலீஸ் ப்ரோ. 5 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், 5:02 வந்துச்சா, டிலே ஆனிச்சு. உங்கள் பாட்டு ரிலீஸ் ஆகாதேரா, உங்கள் பாட்டுலாம் மட்டன்டா சும்மா தாண்டா அப்படின்னா. அன்னைக்கு ஈவினிங் ப்ரோ, அடுத்த ஒரு 6 மணிக்கு சொல்கிறோம், உங்கள் பாட்டு 1 மந்த்துக்கு வந்ததும் இன்னும் கேவே தொல்லை, எங்கள் இது எம்ம தொட்டுட்ரா, எம்ம தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ உங்கள் ரேஞ்சு பார்த்துக்கோங்க, எங்கள் ரேஞ்சு பார்த்துக்கோங்க. நாங்களாம் சண்டைக்காக வரோம், நீங்களே எடுத்து விட்டுக்கிட்டு நீங்களே ஆஃப் ஆயிடுறீங்க. நாங்களாம் உங்களை கேட்கவே கூடாதுரா, நீங்களாம் வந்து அப்படியே அது வேணாம் ப்ரோ. அவங்களே எனக்கு பிடிக்கும், அதனால சொல்ல விரும்பல ப்ரோ. ஆக்டரும் பிடிக்கும், பட் இவங்க பேசுறதுனால அதே தான் ப்ரோ. எல்லாருமே ஆக்டர் வந்து எங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஈவினிங் கூட சூர்யா கூட பார்த்தோம், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு, பார்த்துட்டோம்டா நல்ல மனுஷன் அப்படின்னு. ஆனால் அவங்களோட ஃபேன்ஸ் ஒரு சில பேர் அப்படி சொல்கிறப்போ நமக்கு ஹர்ட் ஆகுது. அது எப்படி சொல்கிறது, இன்னொரு நெகட்டிவிட்டிஸ் மாரி போயிட்டு தள்ளிவிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. அதே மாதிரி சூர்யா சாருடைய படமும் மாஸ்டர் கூட தான் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சுன்னா இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லை ப்ரோ, வரட்டும் ப்ரோ. ஒரு காம்படிஷன் இருந்தால் தானே. இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் விளாட்றோம்னா தானே போட்டு பால் போட்டு நம்மளே பேட்டிங் பண்ணால் அது ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது ப்ரோ. ஒரு ஆப்போர்ட் வந்தால் தானே நல்லா இருக்கும். அவங்க பவுலிங் போட்டு நம்ம ஆடினோம்னா 6 பறக்கும்ல, அப்போ தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நம்ம பவர் எது அவங்க பவர் எதுன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக போட்டிலாம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. போட்டி இருந்தால் தான் இன்னும் மஜாவாக இருக்கும். டீசருக்கு ரோகிணி தேட்டர் வந்து பாருங்க, இன்னும் வேற லெவலில் இருக்கும், தாறுமாறாக இருக்கும். இருக்கு பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. போன டைம் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி பண்ணுறப்ப பர்மிஷன் இல்லை, நீங்கள் எடுத்துருப்போம். கூட்ட க்ரௌட் அதிகமானனால இதாயிருச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஃபங்க்ஷன் இருக்கு, கன்ஃபார்ம் டீசரு பண்ணுறாங்க ப்ரோ. இங்கே வரவங்க எல்லாருமே அடுத்தது
வந்து மார்ச் 20 ரோஹிணி தேட்டர் வந்துருங்க. அங்க செலிப்ரேஷன் பிகில் படத்திலே சொல்லியிருப்பாங்களா ப்ரோ, சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுலாம் போர் அடிக்குது, ஒரு வில்லன்னு வரப்போறது தானே ஒரு சுவாரஸ்யம் வருது. அதுமாரி வில்லன்னு வந்தானா நமக்கு ஹாப்பி ஆயிடும் ப்ரோ. அதில் வந்து தொடர்ந்து நம்ம வருது, அவங்களுக்குலாம் ஒரு ஃபேனா ஒரு தளபதியோடைய பிள்ளைங்களாவா என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ரோ? அப்புறம் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாமே வந்து தளபதினா பிரச்சனை தான். அது ஏன்டா அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சுன்னா நாங்க எல்லாத்துக்கும் போய் நிற்போம், விட மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு மூவி வந்துச்சுன்னா, ஒரு மூவி நார்மலாக ரிலீஸ் ஆனதுன்னா அது என்ன சாதாரண மூவி ப்ரோ. அதே ஒரு நியூஸ்ல பரபரப்பா அந்த ஒரு நாள் ஃபுல்லா அதே பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா அதான் தளபதி ப்ரோ. அதுலேயே வந்து எல்லாருமே பயந்துருவாங்க, ஐயோ இந்த படத்துல ஏதாவது நம்மளை எதிர்த்து சொல்லியிருப்பாங்களோ, இந்த படத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அதுக்குன்னே நிறைய பேர் வந்து தேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கு அதுலேயே ஹாப்பி ஆகிடும் ப்ரோ. ரஜினி படம் வந்தாவோ அஜித் படம் வந்தாவோ எந்த தடையும் கிடையாது ப்ரோ. ஆனால் விஜய் படம்னு பேர் அறிக்கை விட்டாவே தடை விதிக்கணும்னு எல்லா ஆப்போசிட்டும் இருக்கு. அதனால தடை ஒன்றும் இதெல்லாம் புதுசு கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சுன்னு வரைக்கிட்டும் வந்து நாங்கள் மாஸ்டர் வந்து மாஸாக காட்டிடுவோம். அதில் வந்து சூப்பர். எல்லாருமே வாத்தி கம்மிங் ஒத்து சொல்லாமா? அந்த லைன் பிடிச்சி போச்சு ப்ரோ. செம்ம மாசா இருக்குல்ல. ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதான் தளபதி. அது தனுஷ் டைலாக் தான். அந்த இப்போ அந்த ஹேட்டர்ஸ்லாம் சாங் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்கள அந்த தனுஷ் சொல்ற டைலாக் தான் எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காத மாரி, சாங்கை கேட்டா பிடிக்காது, கேட்க ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மாரி ஆயிடும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 2 1 வாத்தி ரைடு கம்மிங். ஓகே ப்ரோ. எல்லாம் சொல்லுவா வாத்தி கம்மிங் ஒத்து, அவ்வளவுதான். வாத்தி கம்மிங் ஒத்து. ஓகே போயிடலாமா? ஓகே ப்ரோ. 1 2 1 வாத்தி கம்மிங் ஒத்து. ஓகே.